பிரியா, என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு போல? ஆமாங்க, குழந்தை தான் நேத்தே பிறந்துச்சு. என்னவோ இப்பதான் குழந்தை பிறந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரிம்மா, அவங்களுக்கு ட்ரீட் எப்போம்மா? ஏங்க, அவங்களுக்கு தாங்க குழந்தை பிறந்திருக்கு, அவங்க தாங்க நம்மளுக்கு ட்ரீட் வைக்கணும். இதை பாருமா, எனக்கு இப்போ ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. அதனால நம்ம ட்ரீட் எப்போ அவங்களுக்கு? ஏங்க, ஸ்வீட் வேணா டைரக்டா கேட்க வேண்டியதானே, ஏன் இப்படி சுத்தி வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க? சரி சரி செய்மா. கேசரி ரெசிபி நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும். அது செய்யறதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கும். கேசரி மோஸ்ட்லி நம்ம ரவையில செஞ்சிருப்போம். இன்னைக்கு கேசரி அவல் வச்சு செய்வோமா? இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 1 கப்பு அவலை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது போல கையில உடைச்சு பார்த்தோம்னா கிறிஸ்பா உடையணும். இதை தட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா இந்த அவல் ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு ரவை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். சும்மா 2 ரொட்டேஷன் போட்டாலே இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம அவல் வறுத்த அதே கடாயில 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். நெய் விட்ட அதே கடாயில நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவல் எந்த கப்ல எடுத்தோமோ அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அவலை நம்ம இதோட சேர்த்து கலந்துடலாம். ஃபர்ஸ்ட் தளர்வா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நல்லாவே கெட்டி ஆயிடும். நான் இனிப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க நாட்டு சர்க்கரை இல்ல வெள்ளத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் கிட்ட உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம். சர்க்கரை சேர்த்ததுனால கேசரி ஃபர்ஸ்ட் வந்து இலகி வரும், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து கெட்டி ஆயிடும். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். இப்போ கடாயில் இது போல் ஒட்டாத பதம் வரும்போது நம்மளுக்கு வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் சேர்த்துட்டோம்னா சூப்பரான அவல் கேசரி ரெடி. ஸோ இந்த கேசரி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த அவல் கேசரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளவு சாஃப்டாக அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு.